கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். எனது அருமை ரெட்ரோ ஆன்மீகம் பக்தி சேனலுக்காக உங்களை வணங்கி வரவேற்கின்றோம். 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள், பக்தகுடி மெய்யன்பர்கள், 12 ராசியினர்கள், அதாவது 27 நட்சத்திரம், 12 ராசியை அடிப்படையாக கொண்ட மனிதர்கள், ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? சிம்மராசி சூரியனுடைய ஆட்சி வீடு, சூரியனுடைய உச்ச வீடு மேசம், குரு நட்புக்குரியவர். இந்த சிம்மராசியில் தான் ஞானகாரகனாகிய கேதுவினுடைய நட்சத்திரம் இருக்கிறது. கேது பகவான் மகம். அப்போ மகம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், 1ஆம் பாதம். இப்போ இந்த சிம்ம ராசி பொறுத்தளவில் இந்த 2026 ஆண்டில் எப்படி இருக்க போகிறது? எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கடந்த காலம்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போனோம், ஒரு நல்லது நடக்காதான்னு இயங்கணும், அடுத்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்கணுமே அப்படின்னு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த புது வருஷத்துலையாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைச்சிடணும், கொஞ்சம் கடன்லாம் அடைஞ்சிடணும், பிரச்சனைகளே இருக்கக்கூடாது, அக்கம் பக்கம் உள்ளவன் இட பிரச்சனை, நிலத்துக்கு போகிற பாதையில் பிரச்சனை, பையன் எனக்கு தொழில் வச்சு கொடுத்தேன், அதை விட்டு எங்கேயோ ஓடிப்பிட்டேன், கடனை வாங்கி பேங்க்காரன் இப்போ என்னையை துரத்திக்கிட்டு இருக்கான், இப்படின்னு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் சிம்மத்துக்கு இருக்குது. சிம்மம் ஒரு வருகடலையாட்டம் இருக்குது, நையை புடைச்சி நீரோட்டம் பார்க்குது. ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, தசாபுத்தி நல்லா இருக்கும்போது இந்த அட்டமச்சனியெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்கலை. ஆனால் இந்த ஆண்டு பாருங்கள், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி நிற்கிறார். வக்கரத்தில் தான் இருக்கார், ரிவர்ஸில் போயிட்டார். அப்போ உங்களுக்கு சிம்மத்துக்கு யோகாதிபதி 11ல் இருக்கிறார். சிம்மராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனுசு ராசியில் உட்கார்ந்துருக்கார். அதாவது ஜென்மத்தில் கேது, 5ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், அதற்கப்புறம் யார் இருக்கா அப்படின்னா சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், 4 கிரகங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல ராகு, 8ல் சனி, 10ஆம் இடத்துல இந்த ஆண்டு துவக்கத்தில் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, சந்திரனுக்கு நின்ற நட்சத்திரம் அந்த இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடியது லக்னம் 2ஆம் இடம் கன்னியில் பிறக்குது. அப்போ அது பெரிய சிறப்பு. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பணங்காசை கொடுத்து கெடுக்கும். பணம் வரும், பண வரவு வந்துடும். ஆனால் அதெல்லாம் என்ன ஆகும்? கொஞ்சம் விரயமாக தான் இருக்கும், இல்லை வாங்கின கடனை அடைக்கிற மாதிரி இருக்கும். எங்கிட்ட வரும்ல சாமி, கண்டிப்பாக வரும், அதில் எல்லாம் ஒரு மாற்று கருத்து இல்லை. அட்டமச்சனியை எதிர்கொள்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 8ஆம் இடத்துல சனி, சனியினுடைய பார்வை ரிஷபத்தின் மேலே விழுகுது. அப்போ உங்களுக்கு அது 10ஆம் இடம். அப்போ ஜீவனத்துக்கே ரொம்ப போராட்டமாக இருக்கணும். கர்மம், தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப முந்தியெல்லாம் தேடி வந்து கொடுத்துட்டு போவான் சாமி வசூல். இப்போ அவனை தேடி நாங்கள் விரட்டிக்கிட்டு போக வேண்டியிருக்கு. இப்போ என்னத்தையாவது ஒன்று பண்ணி நண்பர்களோடு சேர்ந்து சுத்த வேண்டியிருக்கு. அடுத்தவனுக்குன்னா போய் பாடுபடும் போது, அலையும் போது அவங்களுக்கு நல்லா இருக்குது சாமி, எனக்குன்னு சரியில்லை. எப்பொழுதுமே 8ல் சனி இருக்கிற பொழுது அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அதனால் அடிக்கடி அலைச்சல், திரிச்சல், மன உளைச்சல் இருக்கும். ஆனால் உங்களை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களை சுற்றிலும் அவர்களுடைய பாசிட்டிவ் தான் உங்களை ஓரளவுக்கு சமாதானப்படுத்துது. சிம்மராசிக்கு 2026 கல்வி எப்படி இருக்கும்? 4ஆம் இடத்துக்கு அதிபதியை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 4ல் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், சௌக்கியம், நிலபுலன்கள் கிடைக்குமா? டெஃபினட்டாக கிடைக்கும். முதல்ல ஒரு சொத்தை பேசுவீங்க, அவன்கிட்ட கேட்டால் ரேட்டு வரலை, திருப்பி அவனே புரோக்கர் மூலியமாக கூப்பிட்டு விட்டு வாங்கிக்க சொல்லுப்பா அப்படின்பா. அப்படி தான் கிடைக்கும். இந்த ஆண்டு பொறுத்தளவில் உங்களுக்கு சிம்மத்துக்கு உங்கள் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் காதல் இருக்கும். நீங்கள் கண்டித்து பார்த்தீங்க, வெளியில் இருக்கிறத விட இது பரவாயில்ல, பிடிச்ச மாப்பிள்ளையே கட்டி வைப்போன்னு கட்டி வச்சுருவீங்க. குழந்தை பாக்கியங்கள் வெகு சிறப்பாக அமையும்.
பையன் சரியில்லை சாமி அப்படின்னு சொன்னவங்க இல்லை பரவாயில்ல நல்லா இருக்கார். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், காதல் கைகூடும், விரும்பிய படிப்பை எடுத்து படிப்பீர்கள். சில பேருக்கு இந்த பிஹெச்டி பண்ணுறது, எம்பில் பண்ணுறது, அதெல்லாம் இப்போ அலைஞ்சு திரிஞ்சு இந்த ஆண்டில் ஒரு நல்ல பட்டம் பெற்றுவீங்க. அரிகர்ஸ் வச்சவங்கெல்லாம் பாஸ் ஆகிடுவீங்க. இந்த ஆண்டு காலேஜில் படிக்க சரியாக இது பண்ண முடியல, கொஞ்சம் அரிகர்ஸ் வந்துருச்சுன்னா நல்ல நண்பன் ஒருவன் சேர்க்கையினால் உன்னை என்கரேஜ் பண்ணி படிக்க வச்சுருவான். நல்ல புதிய வட்டம், நட்பு வட்டங்கள் கிடைக்கும், அன்பு பெருகும், அனுசரணை கூடும், எல்லாரிடத்துலையும் அந்யோன்யம் பெருகும், நல்ல ஆலோசனை உள்ளவர்கள் வந்து கிடைப்பாங்க, தெய்வ பலம் கிட்டும், முருகப்பெருமானுடைய திருவருள் கைகூடும். முருகனுடைய 6 படை வீட்டில் ஒரு படை வீடு இருக்கு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேராற்றல் எது என்றால் பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி. யாருக்காவது பூமி இட பிரச்சனை இருக்கா, திருவாவின்குடி சரி பண்ணிடும். கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை இருக்கா, கல்யாணம் ஆகி மனைவியோட ஒரு ப்ராப்ளம் இருக்கா, திரு ஆவினன்குடி. அப்போ சிம்மராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும்? திரு ஆவினன்குடி. அங்கே 5 சுவாமி இருக்கும். அங்கே குழந்தை வேலாயுத சுவாமி பழனியில் கீழே அடிவாரத்தில் முடி இறக்கிற இடத்திற்கு கீழே அங்கே வந்து முருகப்பெருமான் ஆட்சி செய்த இடம். ராஜகிரகங்களாகிய சிம்மம், சூரியன், செவ்வாய் நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் ராஜகிரகங்கள். இந்த 3 ஒரு கன்ஜெக்ஷன்ல பார்க்குது. அப்போ பழனி திருஆவினன்குடிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சரவண பொய்கையில் நீராடி விட்டு கீழே மேற்கு திசை பார்த்திருக்கிற முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று நல்லா கவனிங்க, கேளுங்க, செவ்வாய்க்கிழமை அன்று மாலை வேளையில் கரும்புச்சாறு அபிஷேகமும் பசும்பால் வாங்கி அபிஷேகம் செய்து சாயரட்ச பூஜை பார்த்து பாலை பருகி கொண்டு மருகு இருக்கு பாருங்க, மருகுன்னு இருக்கும், அது அந்த பகுதியில் தான் கிடைக்கும். மருகில் மாலை கட்டி, மறிக்கொழுந்து வேற மருகு வேற, மாலை கட்டி முருகனுக்கு சாற்றி அவன் விபூதி பிரசாரத்தை கொண்டு வந்து வீட்டில் வைத்தால் இந்த ஆண்டு முழுவதும் இழந்த செல்வத்தை பெற முடியும். சேலஞ்சு. வேற என்ன வேண்டும்? முதியோர்கள் நோயிலிருந்து தப்பிச்சிருவான். ஆப்ரேஷன் வரைக்கும் போனவன் ஒரு சித்தருடைய அனுகூலம் ஒருத்தர் சொல்லுவார், அந்த சித்தரை வேண்டிக்கம்பான், சித்தர் அனுகூலத்தில் அன்பாகும். எழுதி கொள்ளுங்கள். பழனியிலே மானூர் சுவாமிகள் என்று ஒரு ஜீவ சமாதி இருக்கிறது, பழைய தாராபுரம் போற ரோடுகள். அவர் வந்து கண்ட சித்துக்களில் கெட்டிக்காரர். அப்படிப்பட்ட மானூர் சுவாமிகளுக்கு பௌர்ணமி தோறும் போய் 3 பௌர்ணமி போனால் உங்கள் வீட்டு பாட்டனாரை போல ராகுவினால் நீங்கள் கெட்டி சீரழிகிறீர்கள். ராகுவின் பிரச்சனையை சரி செய்வதற்கு பழனியில் மானூர் சுவாமிகள், அந்த மகானுடைய ஆசீர்வாதம் 100% கிடைக்கும். அதனால நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சிம்மராசிக்கு அற்புதமான காலம், அமோகமா இருக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். அட்டமை சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம். குருவின் பேராற்றல் மிகச் சிறப்பாக இருக்கும். ராகு 7ல் ராகு ஒன்றும் பெரிய குடும்ப வாழ்க்கையை கெடுக்க மாட்டார். கொஞ்சம் வரம்பு மீறி ஆசை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க, குறைத்து கொள்ளுங்க. ராகுவும் சனியும் சேர்ந்து சிம்மத்துக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் அறிவு, புத்தி, மனம், பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள்ல 1க்கு 2 முறை ஏன், எதற்கு, எப்படி என்ற சிந்தனை நிதானத்தோடு இருந்தால், வியாழக்கிழமை தோறும் குருவிற்கு விரதம் இருந்தால், ஒரு குழந்தையை போல் மாறி சிரித்த முகத்தோடு இருங்கள். பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். ராகுவும் சனியும் சேர்ந்து 5ஆம் இடத்தை பார்த்தான்னா அதற்கு ஒரே வழி சித்தர்கள் வழிபாடு. நான் சொல்லியிருக்கிற மகான்களை பாருங்கள். முருகனுடைய 12 கரங்களில் இருக்கக்கூடிய ஒரு வேல் கூடவா உங்களை காப்பாற்றாமல் போய்விடும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.